ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்துச் சொல்வார், நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு எனும் 100 நாள் திட்டத்தின் பெயர் விக்சித் பாரத் ஜீராம்ஜி என்று மாற்றம் செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. மத்திய அரசு நிதியளித்து வந்த இந்த திட்டத்திற்கு இனி மாநில அரசுகள் 40% நிதியளிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டதற்கும் எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றுவதற்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு 2700 கோடி ரூபாய் நிதியை இதுவரை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு மாநில செயல்திறன் அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தனி தீர்மானத்தை முன்மொழித்தார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் BBG ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூரும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. தீர்மானத்தை வரவேற்று பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். மத்திய அரசின் மீதுள்ள அரசியல் காழ்ப்புணர்ச்சிதான் இந்த தீர்மானம் என்று கூறிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், திட்டத்திற்கு மகாத்மா காந்தியின் பெயர் தொடர வேண்டும் என மத்திய அரசை அதிமுக வலியுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயர்களே அதிலே தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என்று ராஜ்யசபாவிலே நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். இதே கருத்தை பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைப்பார் என்று நம்புவதாக முதலமைச்சர் கூறினார். இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பிரதமர் அவர்கள் வருகிற காரணத்தால் அவரை சந்திக்க சென்றிருக்கிறார். இதே கருத்தை அவர் சந்திக்கிற போது எடுத்துச் சொல்வார் என்ற நம்பிக்கை, நிச்சயமாக வழிமுடிந்து பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நான் மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய நீங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள். தனி தீர்மானத்தை வரவேற்று CPI, CPM, VCK, ராமதாஸ் தரப்பு பாமக உறுப்பினர்கள் பேசினர். இதனையடுத்து முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தனி தீர்மானத்திற்கு ஆதரவளித்த அனைத்து கட்சிகளுக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்தார்.